உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடரின் பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் 28/4/2025 சித்திரை மாதம் 15ஆம் தேதி முதல் 4/5/2025 சித்திரை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை, திங்கள் முதல் ஞாயிறு வரை இந்த இடைப்பட்ட நாட்களில் உள்ள வார ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே மிகச் சிறப்பாக 4 வீடுகள் தொடர்ச்சியாக கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 வீடுகளிலும் தொடர்ச்சியாக கிரகங்கள் ஆட்சி உச்ச நிலையிலே அமர்ந்திருக்கின்றன. ஆனால் இந்த வாரத்திலே அனைத்து ராசியினருக்குமே மிகுந்த செல்வாக்கை தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது. அதனால் அவசியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கிய காரியங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த வாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே நமது ராசி பலன்கள் நிகழ்ச்சியை கண்டு வருகின்ற நமது நேயர்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக ஜாதகங்கள் பார்த்து பலன்கள் அனுப்பி வைத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் நீங்கள் தாராளமாக என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்ச்சியாக வீடியோவை நீங்கள் கவனித்து வந்தால் உங்களுக்கு பல நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும், மறக்க வேண்டாம். இப்பொழுது நாம் வார ராசி பலன்களை காணலாம். முதலாவது மேசராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மேசராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் நீச நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார். சனியினுடைய நட்சத்திர பாதத்தில் அமர்ந்து நிசபலம் அடைந்த நிலையிலே இருக்கின்றார். இருந்தாலும் உங்களது ராசி வீட்டிலே சூரியன் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் உச்சம் அடைந்த நிலையிலே உங்கள் ராசியிலே பிரகாசமான நிலையிலே அமர்ந்திருக்கின்றார். அதனால் இந்த நேரத்திலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே நீங்கள் சென்று நிற்கின்ற இடத்திலே நல்ல மரியாதையும் முகம் மலர்ச்சியோடு உங்களை வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்திலே நீங்களும் நல்ல தெளிவான சிந்தனையோடு மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு நிலையிலேயே உங்களது முகம் மலர்ச்சியாக காணப்படும். காரணம், உங்கள் ராசியிலே சூரியன் உச்சபலம் அடைவது என்பது முதலில் சூரியன் தலைக்கு காரகராகவும் முகத்திற்கு காரகராகவும் விளங்கக்கூடியவர். அதனால் உச்சபலம் அடைந்திருக்கின்ற நிலையிலே தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்திலே முகத்திலே ஒரு விதமான ஒளி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சோர்வு என்ற நிலையிலே இல்லாமல் நல்ல ஒரு உற்சாக நிலையிலே உங்களது மனதை இப்பொழுது தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் பார்ப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல சிந்தனையோடு இருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு உங்களுக்கு நல்ல பக்கபலமாக அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அதனால் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு முழுமையாக இருக்கின்றது. தனஸ்தானத்திலே சந்திரன் 2ஆம் வீட்டிலே உச்சபலம் அடைந்து வியாழக்கிழமை வரை இருந்து கொண்டிருக்கின்றார், 4 கூடையவர். அதனால் உங்களுக்கு அதுவும் மிகுந்த செல்வாக்கை தரக்கூடியது. நீங்கள் பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளுக்கும் மரியாதை கிடைக்கும். சொல்லுகின்ற சொல்லுக்கு வேலையாட்கள் கீழ்ப்படிந்து நடப்பார்கள். எந்த ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் அதை உச்ச இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான நல்ல யோசனையோடு நல்ல வழிகாட்டுதலோடு உங்களுக்கு ஆலோசனைகளோடு அந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். இந்த வாரம் வியாழக்கிழமை வரை உங்களுக்கு மிகுந்த யோகமான நேரமாக இருக்கின்றது. அந்த 4 நாட்களை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மீதம் இருக்கின்ற நாட்களும் உங்களுக்கு சுகமான நாட்களாகத்தான் இருக்கும். இருப்பினும் இந்த 4 நாட்களை அவசியம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாரா கடன்கள் எல்லாம் நிலுவையில் இருந்தால் அதில் வசூல் செய்து கொள்ளலாம். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு முயற்சியில் எடுக்கலாம். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சியில் நடப்பதற்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். யாரிடத்திலாவது பணம் ஒரு உதவி பெற வேண்டும் என்று நீங்கள் யாரிடத்திலேயாவது கோரிக்கை வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் இந்த நேரத்திலே நீங்கள் கேட்டால் தட்டாமல் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். கண்டிப்பாக பணம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. சுப நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பல குடும்பங்களில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சுப செலவுகள் உங்களுக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சுக்கிரன் உச்சபலம் அடைந்து இருக்கின்றார். லாபஸ்தானத்திலே சனி ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். தொடர்ந்து உங்களது வீட்டை ஒட்டிய 4 வீடுகள் உச்ச பலமாக இருந்து கொண்டிருப்பதால் உங்களை சுற்றியும் மிகுந்த ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. பாதிப்புகள் எதுவும் வராத வகையிலே கிரகங்கள் உங்களை அனுசரித்து உங்களை அரவணைத்து சென்று கொண்டிருக்கின்றது, பலமான கிரகங்கள். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு
அதிர்ஷ்டம் என்பது அதிக அளவில் காணப்படுவதால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாரத்திலே நீங்கள் ஒரு முக்கிய பிரமுகர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் என்பது மிகுந்த யோகமான வாரம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய ஒரு பட வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அத்தனை கலைஞர்களுக்குமே நீங்கள் இந்த வாரத்திலே செழிப்பமாக பணத்தை கையில் வைத்து புழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். பெரிய பெரிய ஒப்பந்தங்களிலே நீங்கள் தொழில் நிறுவனம் நடத்துபவர்களுக்கு நீங்கள் கையெழுத்திட வாய்ப்பு இருக்கின்றது. முன்பணமாக நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல சிலருக்கு வெளியூர் பயணங்கள், தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் இந்த வாரம் என்பது அதிர்ஷ்டமான வாரம். பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே போல மேல் அதிகாரிகள் நமக்கு மரியாதை தந்து நல்ல மதிப்போடு நடத்துவார்கள். கேட்ட உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மையான ஒரு சூழ்நிலைகள் எல்லோருக்குமே இருக்கின்றது. அரசு துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டமான வாரமாக இருக்கப் போகின்றது. மாணவர்கள் கல்வியிலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். தாயார் வகையிலே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தாய் வழி உறவுகளிடத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும். உங்களது உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் முக்கியமாக கவனத்தை செலுத்தி கொள்ள வேண்டும். காரணம், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீசபலம் அடைந்து ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி ஆட்சி அமைந்து அங்கே ராகும் அமர்ந்திருப்பதால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது மிகுந்த நல்லது. அதே போல உங்களுடைய இளர துணை, உங்கள் மனைவிக்குரிய வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் அடைந்திலே 12ஆம் இடத்திலே இருப்பதால் ஆடம்பரத்திற்காகவும் அல்லது அவர்களது சந்தோஷத்திற்காகவும் நீங்கள் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அவளது வீட்டு தேவைகளுக்காக கூட நீங்கள் சில பொருட்களை வாங்கி கொடுத்து சுப செலவுகளாக உங்கள் மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லது கணவனுக்கு சந்தோஷப்படுத்துவதற்காக நீங்கள் செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் சார்ந்து நீங்கள் எந்த முயற்சியில் எடுத்தாலும் இந்த வாரம் அனைத்து துறையினருக்குமே வெற்றிதான். அதே போல இளைஞர்கள், திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இந்த நாள் இந்த வாரம் என்பது ஒரு அதிர்ஷ்டமான வாரம், பயன்படுத்தி கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள். வணக்கம். மேச ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 6. ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காணலாம். ரிஷப ராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் சுக்கிரன் உச்சபலம் அடைந்த நிலையிலே ஆபஸ்தானத்திலே அமர்ந்து தொடர்ந்து கொண்டிருப்பதால் உங்கள் ராசிநாதன் மிகுந்த வலிமையோடு இருக்கும் பொழுது நீங்களும் கண்டிப்பாக வலிமையாகத்தான் இருப்பீர்கள். யாரிடத்திலும் தைரியமாக எந்த ஒரு சூழ்நிலைக்கும் விட்டுக் கொடுக்காமல் மனதைரியத்தோடு பேசி எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியசாலியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே போல உங்கள் ராசியிலே சந்திரன் வியாழக்கிழமை உச்சபலம் அடைந்த நிலையிலே மிகுந்த பலத்தோடு உச்சபலம் அடைந்த நிலையிலே சந்திரன் வியாழக்கிழமை வரை அங்கே அமர்ந்திருக்கின்றார். அதனால் இந்த வியாழக்கிழமை வரை உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கு பஞ்சம் இருக்காது. பெண்களால் நிறைய தனவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இருக்கின்றது. பெண்கள் சார்ந்து நிறைய ஒரு விஷயங்கள் எல்லாம், நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. அதே போல நீங்கள் பெண்கள் விஷயத்திலே எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது உறவு பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்படி பெண்கள் விஷயத்தில் இருந்து நீங்கள் அதிக பயன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இந்த வாரத்திலே வியாழக்கிழமை வரை நடக்கும். அதனால் தைரியமாக பெண்கள் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் தலையிட்டு நல்ல ஒரு பலனை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல ஆண்கள் சார்ந்த விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. காரணம், 12 குடையவன் மற்றும் உங்களுக்கு ராசிக்கு 7 குடையவன் செவ்வாய் நீசபலம் அடைந்திருப்பதால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்கள் மூலியமாக சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பராக இருக்கலாம், அல்லது ஒரு பெண்களுக்கு கணவன் மூலியமாகவே இருக்கலாம், அல்லது கணவனுக்கு வேண்டிய நண்பர்கள் மூலியமாக வரலாம், அல்லது சகோதர சகோதரிகள் மூலியமாக கூட வரலாம். அதனால் ஆண்கள் விஷயத்தில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்திக் கொள்வது நல்லது. பெண்கள் விஷயத்தில் தைரியமாக நீங்கள் காரியங்களில் இறங்கி அவர்கள் நம்பி பொறுப்பை ஒப்படைத்து நீங்கள் வெற்றியை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம். லாபமும் உங்களுக்கு கணிசமாக அதிக அளவிலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்திலே ஆண்கள் சார்ந்த தொழில் செய்து அவர்கள் சார்ந்து நீங்கள் லாபம் அடைந்து வந்தவர் என்றால் கொஞ்சம் இந்த வாரத்திலே பொறுமை காப்பது நல்லது. தேவையில்லாமல் அவர்களுடைய செயல்பாடுகளிலிருந்து மன திருப்தி இல்லாமல் அவர்களிடத்தில் பிரச்சனைகள் எதுவும் வைத்துக் கொள்ள வேண்டாம். எல்லாம் போக போக சரியாகிவிடும். அதே போல உங்கள் ராசிக்கு 12,
11, 10 இந்த 4 வீடுகளிலுமே உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகமான நிலை, கிரகங்கள் ஆட்சி உச்சம் அடைந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 12ஆம் இடத்திலே சூரியன் உச்சபலம் அடைந்த நிலையில் இருக்கின்றார், 4 கூடையவர். அதனால் உங்களுக்கு தொழில் சார்ந்து அல்லது சொத்துக்கள் வாங்குவது இருப்பது சார்ந்து நீங்கள் வெளியூர் பயணங்கள் செல்வதற்காக வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது நீங்கள் ஒரு இருப்புகள் சேமித்து வைத்திருந்தால், நகையோ அல்லது ஏதேனும் பணம் நீங்கள் சேமித்து வைத்திருந்தால் அதை நீங்கள் வேற ஒரு பொருளாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் நகையை விற்று இடம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது அந்த பணத்தை எடுத்து இடமோ நகையோ வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த வாரத்திலே கண்டிப்பாக இருப்பதால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ராசி வீடு இப்பொழுது மிகுந்த ஒரு பிரகாசமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அங்கே குருவும் அமர்ந்திருக்கின்றார். நல்ல ஆலோசனைகளை சொல்லி நல்ல வழிகாட்டுதலுக்காக அவர் அங்கே அமர்ந்திருக்கின்றார். மிகுந்த யோகமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருப்பதால் இந்த வாரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். அனைத்து துறையினருக்குமே இது பொருந்தும். அதே போல வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் நீங்கள் தைரியமாக காரியங்களிலே இறங்கி வெற்றி பெற வேண்டும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. குறிப்பாக வியாழக்கிழமை வரை அதிக அதிர்ஷ்டமாக இருக்கின்றது. வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களும் உங்களுக்கு பாதகம் இல்லை என்பதாலும் அதே நேரத்திலே சிறிய அளவிலே உங்களுக்கு வருமானங்கள் தரக்கூடியதாக இருக்கிறது. மற்ற வியாழக்கிழமை வரை அதிக அளவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதலீடுகளை நீங்கள் தாராளமாக செய்து வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களது இளர துணை செவ்வாய் என்ற கிரகம்தான் அதற்கு அதிகாரியாக விளங்கக்கூடியவர். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நீச பலம் அடைந்த நிலையே அவருக்கு 8ஆம் இடத்திலே சனி ஆட்சி பலம் அடைந்து ராகுவோடு இணைந்திருப்பது என்பது அவர்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே அவர்களை நீங்கள் கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போல நட்பு வட்டாரத்திலே நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நபர்களுக்கு நீங்கள் முன்ஜாமீன் கொடுப்பதோ, அவர்களுக்கு கடன் பத்திரங்கள் நீங்கள் கையொப்பமிடுவதோ, யாரிடத்திலேயா சொல்லி நீங்கள் கடனை வாங்கி கொடுப்பதோ, இது போன்ற விஷயங்களில் நீங்கள் தலையிட்டால் நிச்சயமாக பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக சொல்வதை கவனத்தில் கொண்டு நீங்கள் இது போன்ற காரியங்களை தடை செய்து கொள்ள வேண்டும். யாரையும் பகைக்காமல் நீங்கள் நாசுக்காக நீங்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொள்வது நல்லது. அதே போல எதிரி ஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலமடைந்த லாபஸ்தானத்தில் இருப்பதால் வாரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் கொடுத்து வைத்திருந்த பணமோ நகையோ நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரங்களில் கொண்டு கேட்கின்ற பொழுது உங்களுக்கு அதை தந்து உதவுவார்கள். அதே போல ஏதேனும் ஒரு கடன் வாங்கி ஒரு காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற நிலையிலே நீங்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த வாரத்திலே உதவிகள் கிடைக்கும். நல்ல வழியிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். காரணம், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தான் அமையும். நல்லவர்கள் உதவுவார்கள். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கின்றது. அதே போல தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக சிலருக்கு செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தாயார் உடல் ஆரோக்கியத்திற்காக கூட நீங்கள் மருத்துவமனைக்காக சிலருக்கு அந்த செலவு வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கவனமாக தாயாரின் உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு மிகுந்த செல்வாக்கோடு பக்கபலமாக உதவியாக கண்டிப்பாக நிற்பார்கள். உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை 9 கூடையவன் சனி 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் அடைந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இருப்பதால் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் படிப்பிலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். வெளிப்பயணங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. அதிக செலவுகள் வரும். 1 ரூபாய் 2 ரூபாய் என்று நீங்கள் ஒரு கணக்கு வைத்திருந்தால் 10 ரூபாய் 15 ரூபாய் என்ற வகையிலே அது போய் நிற்கும். அதனால் வெளியூர் பயண செலவுகளை நீங்கள் தவிர்க்க பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் கவனம். மற்றபடி இந்த வாரம் சிறப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3. மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்கள் நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் புதன் நீசபலம் அடைந்த நிலையிலும் ராசிநாதனோடு சுக்கிரன் உச்சபலம் அடைந்த நிலையிலும் அமர்ந்திருக்கின்றார். 10ஆம் இடமான தொழிற்சானத்திலே அவரே உங்களுக்கு 4க்கு அதிபதியாக வரக்கூடியவர். 4ஆம் இடத்தை புதனும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் 4ஆம் வீடு இப்பொழுது மிகுந்த பலம் அடைந்திருக்கின்றது. காரணம், உச்சபலம் அடைந்த சுக்கிரனும் 4ஆம் வீடை பார்த்து கொண்டிருக்கிறது. அதே போல குருபகவானுடைய அனுகிரக பார்வையும் உங்களுக்கு 4ஆம் வீட்டிற்கு இருந்து கொண்டிருக்கின்றது. 4ஆம் வீடு மிகுந்த சிறப்புற்று இப்பொழுது இருந்து கொண்டிருப்பதால்
இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமான நேரம் வந்திருக்கிறது. வீடுகள் கட்டுவதற்கான நல்ல யோகம் இருக்கின்றது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் அதிகமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கேட்ட இடங்களில் எல்லாம் பணப்புழக்கங்கள் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கடன் வாங்கி கூட சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட இடத்திலே உதவிகள் பெறுவதற்கு தடையதும் இல்லை. இந்த வாரம் குறிப்பாக இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 12, 11, 10, 9 இந்த 4 வீடுகளிலே கிரகங்கள் ஆட்சி உச்சமடைந்த நிலையிலே இருப்பதால் மிகுந்த செல்வாக்கோடு உங்களை வழிநடத்தக்கூடிய வகையிலே கிரக சேர்க்கை அமைந்திருப்பதால் இந்த வாரம் மிகுந்த யோகத்தை தரக்கூடிய வாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாரம் முழுவதுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான வாரமாகத்தான் இருக்கும். காரணம் 12ஆம் இடத்தில் உச்சபலம் அடைந்த சந்திரன் மீண்டும் உங்கள் ராசிக்கு வந்து அருள்பாலிக்க காத்திருக்கின்றார். அதே போல உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதி பலமோடு இருப்பதால் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். தாயார் மூலியமாக சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தாய் மூலியமாக உங்களுக்கு பணங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. 9 கூடியவன் ஆட்சி பலமடைந்த நிலையில் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தையும் தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருப்பார்கள். தொழில் சார்ந்து எந்த உதவி வேண்டுமானாலும் செய்வதற்கு பெரியோர்களும் அதே நேரத்திலே உங்களது முன்னோர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து கொண்டிருப்பார்கள். அது மறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் உச்சபலம் அடைந்து உங்களுக்கு 4ஆம் இடை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். சொத்துக்கள் பிரிக்காமல் இருந்தால், தாத்தா பாட்டி வகையில சொத்துக்கள் பிரிக்காமல் இருந்தால் இப்பொழுது நீங்கள் அதை கோரிக்கையாக வைக்கின்ற பொழுது கண்டிப்பாக பிரித்து கொடுத்து மகிழ்ச்சியோடு அனுப்புவார்கள். அதனால் நிச்சயமாக இந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் நீசபலம் அடைந்து வாக்குஸ்தானத்திற்கு 8லே சனியும் ராகும் இருப்பது உங்களுக்கு வார்த்தைகளிலே கவனம் தேவை என்பதை உணர்த்துகின்றது. தேவையில்லாமல் நீங்கள் வாய் வார்த்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் உருவாக்குவதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது. அதனால் வார்த்தைகளிலே கவனம். அதுவும் குடும்ப உறுப்பினர்களிடத்திலே தேவையில்லாத பேசி நீங்கள் பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். செவ்வாய் நீசபலம் அடைந்திருப்பதை கொஞ்ச நாள் நீங்கள் தாக்கு பிடித்தால் குடும்பத்திலே மறுபடியும் சுமூகமான சூழ்நிலைகள் வந்துவிடும். இப்பொழுது பல குடும்பங்களிலே மிதுனராசிக்காரர் பிரச்சனைகள் தலைதூக்கி இருக்கும். அதையெல்லாம் இப்பொழுது தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது கிரகங்களினால் வரக்கூடியது. அது கிரகங்களினாலே சரியாகிவிடும். அதனால் அதை புரிந்து கொண்டு நீங்கள் நாவடக்கம் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் கையில் வைத்து கொண்டால் குடும்பத்திலே பிரச்சனைகள் வராமல் காத்து கொள்ளலாம். பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது, ஆனால் அதிலிருந்து தப்புவதற்கான வழி உங்களுடைய புத்திசாலித்தனத்திலே இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்களே கல்வியிலே மிகுந்த சிறப்பான சூழ்நிலையிலே இப்பொழுது நல்ல மதிப்பெண்ணை பெறக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். கல்வியிலே நேரம் நன்றாக இருக்கின்ற பொழுது நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி நன்றாக படித்து முன்னேறுவதற்கு ஒரு அஸ்திவாரத்தை இந்த வாரத்திலே நீங்கள் போடலாம். அதே போல சகோதர சகோதரிகளிடத்திலே மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை சகோதர சகோதரத்திலே நீ வைக்கக்கூடாது. அது பெரிய பிரச்சனையாக மாறி வழக்குகள் வரை கூட செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது பெரியவர்களுக்கு. அதனால் சிறியவர்களாக இருந்தால் வீண் வம்பு சண்டைகளை நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது. அண்ணன் தம்பி அக்கால் தங்கை உறவுகளோடு. அதே நேரத்திலே பெரியவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் அண்ணன் தங்கை மற்றும் சொத்துக்களுக்காக நீங்கள் சண்டை போடுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருப்பதால் கவனமாக கையாள வேண்டும். வார்த்தை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக பேச வேண்டும். அதே போல நண்பர்கள் விஷயத்திலே கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நட்பு விஷயத்திலே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் செலவை தவிர்க்கலாம். அதே போல மனைவி சார்ந்த சொந்தங்கள் அவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருப்பதால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் செய்கின்ற தொழில் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கின்றது. அரசியல் சார்ந்தவர்கள், அரசு துறையில் இருப்பவர்கள், அதே நேரத்திலே கலைத்துறை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், விவசாயத்துறை சார்ந்தவர்கள், இவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் என்பது யோகமான வாரம். பல நபர்களை வைத்துக்கொண்டு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கின்ற முதலாளிகளுக்கும் ஒரு யோகமான நேரம்தான். அதிக வருமானம் கிடைத்தாலும் அதே போல அதற்கு நிகராக செலவுகளும் வரும் என்பதால் செலவினங்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது உங்களது கடமை, உங்களது புத்திசாலித்தனம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் அனைத்து துறையினருக்குமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருப்பதால் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். இந்த வாரத்தில் மிதுன ராசியைச் சேர்ந்த உறவுகளுக்கு
அதிர்ஷ்ட எண் என்பது 1. பயன்படுத்துங்கள். வணக்கம். கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கடகராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சந்திரன் மிகுந்த ஒரு உற்சாகமான நிலையிலே இந்த வாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார். அதுவும் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே வந்து குருவோடு இணைந்து அருள்பாலித்துக் கொண்டிருப்பது என்பது மிகுந்த விசேஷத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. வியாழக்கிழமை வரை நீங்கள் என்னென்ன காரியங்களிலெல்லாம் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து இருக்கின்றீர்களோ அவை அனைத்துமே உங்களுக்கு மனது திருப்தியாகின்ற வகையிலே நல்ல நிலையிலே இந்த வாரம் உங்களுக்கு வியாழக்கிழமை வரை கடக்கும். அதே நேரத்திலே ஏதாவது புதிய முயற்சிகளுக்கு நீங்கள் அஸ்திவாரம் போடலாம். புதிய முயற்சிகளின் மூலியமாக தன வருவாய்களை பெருக்குவதற்கான ஒரு முதல் முயற்சியாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் ஒரு முன்பணம் ஏதேனும் ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்காக ஒரு முன்பணத்தை நீங்கள் இந்த வாரத்திலே கொடுத்து விட்டால் அந்த மீதி இருக்கின்ற பணத்தை நீங்கள் பிரட்டும் பொழுது அந்த புரட்டி கொடுக்குறதுக்குள்ளே கஷ்டப்பட்டுருவீங்களா சில பேர், அது மாதிரி இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு கேட்ட இடத்துலலாம் உதவி கிடைக்கும். அதன் மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக நல்ல நல்ல ஒரு விஷயங்களை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த கடகராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. காரணம், லாபஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதன் வியாழக்கிழமை வரை அமர்கின்றார். அதே போல 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே சூரியன் உங்கள் தனஸ்தானாதிபதி உச்சமடைந்த நிலையில் அமர்ந்திருக்கின்றார். அதே போல 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகாலட்சுமி வீடாக விளங்கக்கூடிய தந்தை மற்றும் குலதெய்வத்திற்கான ஒரு இடமாக விளங்கக்கூடிய 9ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து சுக்கிரன் உச்சபலம் அடைந்த நிலையிலே அமர்ந்திருக்கின்றார். அங்கே புதனும் அமர்ந்திருக்கின்றார். அதனால் இந்த வாரம் என்பது மிகுந்த யோகத்தை தரக்கூடியது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்திலே கடகத்திற்கு 8ஆம் இடத்திலே சனி ஆட்சி பலம் அடைந்திருப்பது கடகத்திற்கு சில சோதனைகளை தரக்கூடியதாகவும் இருக்கும். கடகராசிக்காரர்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களிலே நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு வாய்க்கும். அது நல்லதாகத்தான் இருக்கும். தைரியமாக சென்று நீங்கள் பயன்பெற்று கொள்ளலாம். ஏதேனும் சொத்துக்கள் விஷயமாகவோ அல்லது உறவுகளை சந்திப்பதற்காகவோ நீங்கள் செல்ல வேண்டியது இருந்தால் தவிர்க்காமல் சென்று விடுங்கள். கண்டிப்பாக இதுபோன்ற நேரங்களிலே வருகின்ற வாய்ப்பை நீ பயன்படுத்தி செல்லும் பொழுது அங்கே உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கும். அதை நீங்கள் தெரிந்து கொண்டு வந்தால் குடும்பத்திற்கு மிகுந்த உதவியாக இருக்கும். அதே நேரத்திலே இந்த கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நீசபலம் அடைந்து ராசியிலேயே அமர்ந்து ராசிக்கு 8லே சனி அமர்ந்திருப்பது என்பது அதிகப்படியான ஒரு மன உளைச்சலை தரக்கூடியதாக இருக்கும். சோம்பேறித்தனமாக இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் செய்வோமா வேண்டாமா என்ற ஒரு ஏதேனும் ஒரு வகையிலே தடங்கல்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்கள் ராசிநாதன் மிக வலிமையாக இருப்பதால் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு நீங்கள் எழுந்து வேகமாக சென்று காரியத்தை முடிக்கக்கூடிய நேரமாக இந்த வாரம் விளங்குவதால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் சிறிது சோம்பேறித்தனப்பட்டாலும் படுத்து விடுவீர்கள், எழுந்திருக்க முடியாது. அப்படித்தான் இந்த வாரம் முழுவதுமே கடந்துவிடும். அதிர்ஷ்டமான நேரத்தை நீங்கள் கோட்டை விட்டு விடக்கூடாது. காற்றடிக்கும் பொழுதுதான் தூற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு நீங்கள் ஒரு முயற்சியில் இறங்கினால் எந்த காரியம் நடக்காது. அதனால் நமக்கு நேரம் நன்றாக இருக்கும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கவனமாக கையாள வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு அதிக டென்ஷன், மனப்பழு இந்த வாரத்திலேயும் இருக்கும் என்பதால் குடும்பத்திலே நீங்கள் ஏதேனும் பிரச்சனையை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அதே போல சகோதரிகள் உங்களுக்கு இந்த வாரத்திலே ஏதேனும் ஒரு வகையிலே சிறிய தொல்லைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்தி கவனமாக நீங்கள் அதை சமாளிக்க வேண்டும். அதே போல தாய் வழி உறவுகள் உங்களுக்கு இந்த வாரத்திலே அதிக பக்கபலத்தோடு உதவியாக இருப்பார்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். தந்தை மூலியமாக சில காரியங்களை சாதிப்பதற்கு இது நல்ல நேரம். மாணவிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல பிள்ளைகள் வழியிலே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரமாகத்தான் இருந்தாலும் கூட பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. பயணங்களிலும் கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் செல்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் முன்னெச்சரிக்கையோடு கொஞ்சம் கவனமாக சென்று வர நீங்கள் அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். அதே போல உங்கள் 7 குடைவன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால்
குடும்பத்திலே மனைவி அல்லது நண்பர்கள் மூலியமாக சிலருக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்களிடத்திலிருந்து ஏதேனும் எதிர்பாராத வகையில் பண உதவியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நல்லதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், கெட்டதை நீங்கள் கவனமாக தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல குலதெய்வத்தினுடைய வழிபாடு என்பது இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக இருப்பதால் குலதெய்வ வழிபாடை கையில் எடுக்க வேண்டும். தொழில் சார்ந்து நீங்கள் தொழில் ரீதியாக சிலருக்கு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இருந்தாலும் நீங்கள் அதிலே உங்களுக்கு லாபம்தான் இருக்கும், நஷ்டம் இருக்காது. இருப்பினும் தொழிற்சானாதிபதி செவ்வாய் நீசபலம் அடைந்திருப்பது என்பது உங்களுக்கு ஏதேனும் இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நினைத்த மாத்திரத்திலே எல்லாம் நடந்து விடாது. கண்டிப்பாக உங்களுக்கு 1க்கு 2, 3 முறை அலைக்கழிப்பு இருந்துதான் அந்த காரியம் நடக்கும். அதனால் நீங்கள் சோம்பலை விடுத்து நீங்கள் கண்டிப்பாக 1க்கு 2, 3 முறை அலைந்தாவது அந்த காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும். நம்மளே ஒரு சின்ன ஆளு கூட மதிக்காமல் நடந்துக்கிட்டு இருக்காங்களே, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்ன்ற ஒரு சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு மனசுக்கு தோணும். ஆனால் இப்போ இருக்கிற நேரம் அப்படி, கிரகங்களுடைய அமைப்பு அப்படி. அதனால் அந்த கிரக சூழ்நிலை மாறும் பொழுது மறுபடியும் அவர்கள் உங்கள் மீது மரியாதையும் உங்களுக்கு மதிப்பையும் தருவார்கள். அதுவரை நீங்கள் அதை புரிந்து கொண்டு நடந்தால் இந்த வாரம் வெற்றியாக இருக்கும் என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே கடகராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3 பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன் உச்சபலம் அடைந்த நிலையிலே உங்களுக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். மிகுந்த யோகமான ஒரு நேரம். பொதுவாக ராசிநாதன் ஒரு நல்ல நிலையிலே நல்ல இடத்திலே அமர்ந்து விட்டால் அது நமக்கு மிகுந்த ஒரு மன தைரியத்தையும் மன வலிமையும் கண்டிப்பாக கொடுக்கும். சென்ற இடங்களில் மதிப்பும் மரியாதையும் தந்துவிடும். குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு இருக்கின்றது, பாதுகாப்பு இருக்கின்றது. பெரிய மனிதனுடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்கும். நினைத்த மாத்திரத்தில் எந்த ஒரு காரியத்தையும் சாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தானாக உருவாகும். அதனால் நீங்களும் சுய சிந்தனையை ஒரு பட்டை தீட்டிய வைரமாக வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. அதனால் இந்த வாரத்திலே வெற்றி பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை. சிம்மராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம், இந்த வாரம் ஒரு வெற்றி வாரம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். காரணம், ஒரு ராசிநாதன் சூரியனுக்கு பக்கபலத்திலே முன்னும் பின்னுமாக கிரகங்கள் மிகுந்த வலிமையோடு நின்று கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த வாரம் வெற்றிக்கு பஞ்சம் இருக்காது. அருகிலே சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கின்றார்கள், ஒருபுறம் குரு அமர்ந்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக குருவும் சந்திரனும் இருக்கின்றார். சந்திரன் உச்சபலமடைந்தில் இருக்கின்றார் சந்திரன். அதனால் இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கு பஞ்சம் இருக்காது. நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். புதிய முயற்சிகளிலே இறங்கி நீங்கள் வெற்றி காணலாம். புதிய முயற்சிகளுக்கு நீங்கள் அஸ்திவாரம் போடலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு யோகமான நேரம். அதே போல சொத்துக்கள் வாங்குவதற்கும் ஒரு விற்பதற்கும் நல்ல யோகமான நேரம். அதே நேரத்தில் வீடு கட்டுவதற்கான ஒரு அஸ்திவாரம் போடுவதற்கான ஒரு நல்ல யோகமான நேரமாக விளங்குகின்றது. காசே இல்லாவிட்டாலும் சிறிது பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தாலே போதும், எங்கிருந்தாவது பண உதவி வந்து அந்த வீடு முழுமையடைந்து விடும். அதுபோல ஒரு நேரம், இந்த நேரம் ஆரம்பிக்கின்ற பொழுது பொதுவாக ஆரம்பிக்கின்ற நேரம் நன்றாக இருக்க வேண்டும். அதனால் தான் நல்ல நேரம் பார்த்து ஒரு வீட்டுக்கு குடி போவதோ, பால் காய்ச்சுவதோ, அல்லது நாம் பூமி பூஜையை போடுவதோ நல்ல நேரத்திலே நாம் போட வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த காரியம் முழுமையாக வெற்றி அடையும். அதனால தான் இந்த மாதிரியான நேரங்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம் என்பதால் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல பெண்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. காரணம், உங்கள் ராசியிலே கேது வந்து அமர்ந்திருக்கின்றார். குறிப்பாக சந்திரனுக்கு நேர் எதிரான கிரகம் கேது. பெண்களுக்குரிய கிரகமாக விளங்குவது சந்திரன் அதிகாரியாக விளங்குவதால் பெண்கள் சார்ந்த விஷயங்களிலே சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்திலே புதிய உறவுகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக திருமணம் ஆனவர்களுக்கு புதிய உறவுகள் உங்களை நாடி வந்து உங்களை மகிழ்விப்பது போன்று இப்பொழுது மிகுந்த ஒரு பேச்சிலே இனிமையையும் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவது போன்ற ஒரு நடவடிக்கைகளும் உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்கள் ஏமாந்தால் பின் வாழ்க்கை மோசமாக அமைந்துவிடும். ஏனென்றால் இந்த நேரத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே பிரச்சனை வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு கடமை. புதிய உறவுகள் பல சிக்கல்களை உருவாக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தால் உங்கள் இல்வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதே போல உங்கள் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டிற்கு அதிபதி புதன் உச்சபலம் பெற்ற சுக்கிரனோடு அமைந்திருக்கின்றார்.
அது மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடியது. சங்கீதத்திலே மிகுந்த ஆர்வமுள்ளவர்களாக நீங்கள் இப்பொழுது இருப்பீர்கள். அதேபோல கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மிகுந்த யோகமான நேரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாட்டியத்துறை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் நேரங்கள் இப்பொழுது சரியில்லை. நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு எந்த ஒரு காரியங்களும் நடக்காது. பொறுமை காப்பது உங்களுக்கு நல்லது. நடிப்புத்துறை சார்ந்தவர்களுக்கும் அதே நிலைதான், கொஞ்சம் கவனம் தேவை. அதே நேரத்திலே சங்கீதம் சார்ந்த விஷயங்கள், இசை சார்ந்த விஷயங்கள் மிகுந்த யோகமாக இருக்கின்றது. புதிய பட வாய்ப்புகள் நீங்கள் பெற்று நீங்கள் நிறைய சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இது விளங்குகின்றது. அதே நேரத்தில் தனவரவிற்கும் பஞ்சம் இருக்காது. சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு மனம் கசப்பான சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் சகோதர சகோதரியிடத்திலே கவனமாக இருப்பது நல்லது. தாய் வழி உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது சம்பந்தமான விஷயங்களிலே முன்னெச்சரிக்கை கவனமாக தேவை. ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே வில்லங்க சொத்தை வாங்கி பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான கெட்ட நேரமாகவும் இது விளங்குவதால் கவனம் தேவை. பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்திலே உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வளர்ந்த பிள்ளைகள், சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் ஏதேனும் பண உதவி கேட்டால் கூட கொடுத்து உதவக்கூடிய நிலையிலே அவர்கள் இப்போது இருக்கின்றார்கள். மன மகிழ்ச்சியோடு இருப்பதால் நிச்சயமாக நன்மை செய்வார்கள். அதே நேரத்திலே உங்களுக்கு 6 சனி 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருப்பதால் புதிய முயற்சிகளுக்காக கடன் வாங்கி நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டாம். அப்படி வாங்கி செய்யும் பொழுது உங்களுக்கு அது நன்மை தருவதாக இல்லை. காரணம், ராகு அங்கே 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் 6 அதனால் நிச்சயமாக அது வீண் விரயமாக மாறுவதற்கான சூழ்நிலையாக மாறிவிடும். சிம்மத்திற்கு நேர் எதிரி கிரகம் ராகு என்பதால் கடனுக்குரிய கிரகமான சனியோடு இணைவது என்பது நல்ல காரியங்களை கண்டிப்பாக செய்ய விட மாட்டார். புரிந்து கொண்டு நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கடன் ஏற்கனவே வாங்கியிருந்தால் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வழக்குகள் வரை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளிலே கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசி பிரச்சனையை வளர்க்காமல் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. அதே போல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கின்றது. திடீரென்று உங்களுக்கு பண வரவுகள் கேட்ட இடத்திலே, நீண்ட நாட்களாக கேட்ட இடத்திலே பணம் வராமல் இருந்திருந்தால் இப்பொழுது அது வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கின்றது. அதே போல குலதெய்வம் என்பது உங்களுக்கு இந்த நேரத்திலே கை கொடுக்க முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. தந்தையும் தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலையிலே செலவை தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் உங்களது தன்னம்பிக்கையும் உங்களது முயற்சியும் தான் இப்பொழுது மிகுந்த யோகமாக இருப்பதால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதன் மிகுந்த வலிமையோடு உச்சபலம் அடைந்திருப்பது என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நேரம். அதனால் நீங்களே தன்னெழுச்சியாக, தன்னம்பிக்கையோடு, தன்னிச்சையாக நீங்கள் எந்த ஒரு சிந்தனையும் வைத்து வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 1. அனைத்து துறையை சார்ந்த தொழிலாளர்கள், முதலாளிகள் நீங்கள் அனைவருமே இந்த வாரத்திலே சுயமாக சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கன்னிராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன், உங்களுக்கு வாக்குஸ்தானமாக விளங்கக்கூடிய சுக்கிரன், அவரோடு இணைந்து இந்த வாரத்திலே உச்சபலமடைந்த நிலையில் இருக்கின்றார். சுக்கிரன் அவரோடு இணைந்து இந்த வாரத்திலே உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். புதன் நீசபலம் அடைந்திருந்தாலும் கூட அங்கே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் உச்சபலம் அடைந்திருப்பது என்பது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய விஷயமாக பார்ப்பதால் நிச்சயமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்கும். அதே நேரத்திலே மகிழ்ச்சியாக சுக்கிரன் என்ற கிரகத்தோடு எந்த கிரகம் இணைகின்றதோ அந்த கிரகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் மன மகிழ்ச்சியோடு, ஒரு ஆடம்பரத்தோடு, ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு கலை நயத்தோடு நீங்கள் இந்த வாரத்தை கடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். அதனால் இசை பிரியராக, இசை ரசிக்கக்கூடியவர்களாக, அல்லது ஒரு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசிக்கக்கூடியவர்களாக, திரைப்படத்திற்கு சென்று படத்தை பார்த்து ரசிப்பவர்களாக, அல்லது பல வகையிலே உங்களது மனதை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கண்டுகளித்து ஆனந்தப்படக்கூடியவர்களாக இந்த வாரம் உங்களுக்கு விளங்கப் போகின்றது. தொழில் சார்ந்து நீங்கள் அனைவருமே இந்த வாரத்திலே நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கப் போகின்றீர்கள். புதிய முயற்சிகளிலே பல வெற்றிகள் கிடைப்பதற்கான
அருமையான வாய்ப்பு இந்த வாரத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு வாரா கடன்கள் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பலருக்கு. அதே நேரத்திலே அதிர்ஷ்டத்தின் மூலியமாகவும் பலருக்கு பல ஒரு நன்மையான காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே போல இந்த வாரத்திலே 12 கூட உச்சபலம் அடைந்த நிலையிலே 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்ப்பது என்பது மிகுந்த யோகமான விஷயம். தூரத்தில் இருந்து, தொலை தூரத்தில் இருந்து, வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல உதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் அல்லது சொந்தங்கள் யாராவது வெளியூர் வெளிநாடுகளிலே இருந்தால் அவர்களிடத்திலே நீங்கள் ஏதேனும் கேட்பதற்கு தயக்கப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் என்றால் அந்த தயக்கத்தை நீங்கள் தூக்கி ஓரம் கட்டிவிட்டு இந்த நேரத்திலே உதவியை நீங்கள் தாராளமாக வாய்விட்டு கேட்டால் உதவி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். நிச்சயமாக குடும்பத்திலே அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி குடும்பத்திலே பல நல்ல சுப நிகழ்ச்சி நடப்பதற்கும் அது உதவிகரமாக இருக்கும். காரணம், உங்கள் ராசிக்கு குருவினுடைய அனுக்கிரக பார்வை 9ஆம் இடத்திலிருந்து விழுந்து கொண்டிருக்கின்றது. வியாழக்கிழமை வரை லாபஸ்தானாதிபதியோடு குரு இணைந்திருக்கின்றார். உச்சபலமடைந்த சந்திரன் குருவோடு இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பது என்பது நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அத்தனையும் கிடைக்க வேண்டும் என்பது விதியாக காணப்படுவதால் நீங்கள் வாய்விட்டு கேட்டால் கண்டிப்பாக எதுவும் நடக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். குடும்பத்திலே நல்ல ஒரு மகிழ்ச்சி தாண்டவமாடக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த வாரத்திலே இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்திலே சகோதர சகோதரிகளிடத்திலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளிடத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலே நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்று. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் வண்டி வாகனங்களை செல்பவராக இருந்தால் எதுவும் நீங்கள் அடிபடாமல் வண்டியை ஓட்டுவதற்கான ஆலோசனைகளை நீங்கள் வழங்க வேண்டும். மூத்தவர்கள் உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இந்த வாரத்திலே இருப்பார்கள். தாய் வழி சொந்தங்கள் மற்றும் தந்தை வழி சொந்தங்கள் மிகுந்த ஒரு உதவிகரமாக இந்த வாரம் முழுவதுமே இருப்பார்கள். தாயார் மற்றும் தந்தையுமே உங்களுக்கு என்ன கேட்டாலும் தட்டாமல் கொடுப்பார்கள் என்பதிலே விதியிலே மாற்றம் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பதால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவி நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலமாக இருந்து ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எதை கேட்டாலும் தட்டாமல் உதவக்கூடியவர்களாக இருப்பதால் அவர்கள் மூலியமாகவும் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்திலே உங்களது பிள்ளைகள் விஷயத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. சனி பகவான் ராகுவோடு இணைந்து 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்திலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல வெளிநாட்டிலே இருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் ஏதேனும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே நீங்கள் பிரச்சனைகள் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது வழக்குகள் வரை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, கவனம் தேவை. புதிய முயற்சிகள் தொழில் சார்ந்து எடுப்பவர்கள், கடன் வாங்கி சில காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருப்பவர்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட நேரத்தில் கடன் வாங்க வேண்டாம். இந்த நேரம் என்பது உங்களுக்கு ராசிநாதன் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து குருவினுடைய அனுக்கிரகத்தோடு இருப்பதால் வட்டிக்கு வாங்காமல் உதவி என்ற பெயரிலே நீங்கள் கேட்டு அதை வட்டி இல்லாமல் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் வட்டி என்று வாங்கக்கூடிய நிலையிலே 6ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் ராகுவோடு இணைந்து விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் வட்டிதான் கட்டி நீங்கள் மீள முடியாத அளவிற்கு சென்று விடுவீர்கள். உதவி என்று நீங்கள் வாங்கிவிட்டால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் தந்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்திலே நமது கன்னிராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்களெல்லாம் நடந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் பயன்படுத்தி அதை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 3. வணக்கம். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி நிலைகளை நாம் காண இருக்கின்றோம். துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் உச்சபலம் அடைந்த நிலையிலே உங்களுக்கு இந்த வாரத்திலே இருக்கின்றார். அதே நேரத்திலே ஏறத்தாழ 4 கிரகங்கள் மிகுந்த வலிமையோடு இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உச்சபலமடைந்த சூரியன் உங்களுக்கு உங்களது ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர் உங்கள் ராசிக்கு. லாபஸ்தானாதிபதி உச்சபலமடைந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எண்ணிய எந்த காரியங்களும் வெற்றி அடைவது என்பது திண்ணமாகிறது. ஏதாவது ஒரு வகையிலே முயற்சிகளை எடுத்து நாம் ஜெயிக்க வேண்டும், நிறைய பொருள் ஈட்ட வேண்டும், நிறைய சம்பாதித்து சாதனை படைக்க வேண்டும் என்ற
ஒரு நல்ல உயர்வான எண்ணங்கள் எல்லாம் இந்த வாரத்திலே கண்டிப்பாக உங்களுக்கு தோன்றும். அதற்கு பக்கபலமாக சூரியன் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு வெற்றியை தருவார். அதே போல இந்த வாரத்திலே உங்களது ராசிநாதன் அமர்ந்திருக்கின்ற வீடு 6ஆம் வீடு. அது ஒரு பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையிலே ஒரு 6ஆம் இடம் என்பது நம்மளுக்கு கடனை பற்றியும் ருணத்தை பற்றியும் வியாதிகளை பற்றியும் சொல்லக்கூடிய வீடு. அந்த வீட்டிலே சென்று அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக சுக்கிரன் மிகுந்த சுபகிரகம். உங்கள் ராசி வீடும் ஒரு சுபகிரகத்தினுடைய வீடு. ஆனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பக்கபலமாக நிற்கின்ற அத்தனை கிரகங்களும் ஒரு பாவ கிரகங்களாக விளங்கி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 5ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்து ராகுவோடு இணைந்து லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே போல சூரியனும் ஒரு பாவ கிரகம்தான். அவர்தான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர். அவர் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே போல இந்த வாரத்திலே அதிர்ஷ்டம் என்பது எதிர்பாராத வகையிலே திடீரென்று யாராவது மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்டம் எப்படி என்றால், வேலையே இல்லாமல் இருந்தாலும் கூட திடீரென்று ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கலாம், அல்லது ஒரு வெளியூர் பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே ஒரு பெரிய நிறுவனங்கள் மூலியமாக ஆர்டர்கள் கிடைக்கலாம். இது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு உங்களுக்கு உதவக்கூடிய வகையிலே அந்த வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடும். அதற்கு அச்சாரமாக உங்களுக்கு பண உதவிகளும் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். அங்கே சந்திரன் 10 கூடையவன் தொழில் சாணாதிபதி வியாழக்கிழமை வரை உச்சம் அடைந்த நிலையில் இருக்கின்றார். 8ஆம் இடம் என்பது பணபரஸ்தானம். அந்த இடத்தில் ஒரு கிரகம் உச்சமடைகின்ற பொழுது எதிர்பாராத விதமாக திடீரென்று நம்மை உயரத்திலே சென்று அமர்த்திவிடும். ஒரு சாதாரணமாக இருந்தவன் லட்சாதிபதி ஆகலாம், ஒரு லட்சாதிபதியாக இருக்கின்றவன் கோடீஸ்வரன் ஆகலாம். அதற்கு அச்சாரமிடக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த வாரம். குறிப்பாக அந்த வியாழக்கிழமை வரை. வியாழக்கிழமைக்கு மேலே வெள்ளி சனி ஞாயிறு என்பது உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டமான நேரம். உழைத்த உழைப்பிற்கு கண்டிப்பாக ஊதியம் கிடைக்கும். சென்ற இடங்களிலெல்லாம் மரியாதை கிடைக்கும். எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் நஷ்டம் என்பது இருக்காது. அதே நேரத்தில் வியாழக்கிழமை வரை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கின்றது. குறிப்பாக 5ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக தனுஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். முன்னோர்கள் சார்ந்து, பூர்வீகம் சார்ந்து, தாத்தா பாட்டியின் மூலியமாக, முன்னோர்கள் சொத்துக்கள் மூலியமாக, பிரிக்கப்படாத சொத்துக்கள் இருந்தாலும் கூட அவற்றின் மூலியமாக கூட பெரிய தொகைகள் வந்து திடீரென்று உங்களை லட்சாதிபதி ஆக்கவோ கோடீஸ்வரனாக்கவோ ஏதோ ஒரு வகையிலே உங்களை உதவக்கூடிய வகையிலே அந்த பூர்வீகம் இப்பொழுது சாதகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் ராகு கேது என்ற 2 பாவ கிரகங்களும் உங்களுக்கு அள்ளி தருவதற்கான சூழ்நிலையிலே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் அள்ளி கொடுப்பவர்கள், எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அள்ளி தருபவர்கள். அதனால் கொடுத்தாலும் அதிகமாக கொடுத்து உங்களை வளத்தோடு வாழ வைத்து விடுவார்கள். அதற்கான ஒரு அருமையான நேரமாக இந்த வாரம் விளங்கி கொண்டிருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல இளைய சகோதர சகோதரி மூலியமாக உங்களுக்கு செலவினங்கள் வருவதற்காக வாய்ப்பிருக்கின்றது. அவர்களிடத்திலே எந்த விதமான வாக்குவாதத்திற்கும் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. நீங்களும் வார்த்தைகளிலே கவனம் தேவை. யாரிடத்தில் பேசினாலும் ரொம்பவும் நிதானமாக எச்சரிக்கையாக பேச வேண்டும். வாக்கு ஸ்தானாதிபதி நீசபலம் அடைந்து அவருக்கு 8லே சனி அமர்ந்திருப்பது என்பது உங்கள் வார்த்தைகளிலே கவனம் தேவை. நாவடக்கம் கண்டிப்பாக தேவை. குறிப்பாக அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், அரசு பணி சார்ந்து எந்த தொழில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல மேல் அதிகாரிகளிடத்திலே பணிவாக பேச வேண்டும். சம்பளம் தருகின்ற முதலாளிகளிடத்திலே துச்சமென நினைத்து பேசக்கூடாது. இது எதிர்கால வாழ்க்கையை பாதித்துவிடும் உங்களுக்கு. அதனால் கவனம் தேவை. நாவடக்கம் என்பது முக்கியம். அதே போல உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரி மூலியமாக நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கின்றது. உங்கள் தாயார் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலியமாக உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது.
தந்தை வழி உறவுகள் மூலியமாக உங்களுக்கு செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கின்றது. மாணவர்கள் கல்வியிலே மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு படித்து நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. நன்றாக படிக்க வேண்டும். அதே போல உங்களது இல்லற துணை மற்றும் நண்பர்கள், உங்கள் சுற்றத்தார் உங்களிடத்திலே நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு மரியாதையோடோ அல்லது உங்களை ஒரு பொருட்டாகவோ நடத்த மாட்டார்கள். அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் அவர்களிடத்திலெல்லாம் தேவையில்லாமல் வாக்குவாதம் கூடாது. குறிப்பாக உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவிடத்திலே தேவையில்லாத வார்த்தைகளை பேசி குடும்பத்திலே பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். குடும்ப பிரச்சனையாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. குடும்பத்திலே சில காரணங்களுக்காக குடும்பத்திலே பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அது பிரிவு வரை சென்றுவிடும் என்பதால் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத அலைச்சல், இப்படி ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உடல் சூட்டினால், தலைபாரத்தால், வயிற்று உபாதையினால் உங்களுக்கு நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவ செலவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கவனம் தேவை. பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக செலவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கவனம் தேவை. தொழில் சார்ந்து நீங்கள் அனைவருமே நல்ல நிலையிலே இந்த வாரம் உங்களுக்கு இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு செலவு செய்து ஒரு காரியத்தை சாதிப்பதற்கான வாய்ப்பு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல யோகமாக இருந்தாலும் போட்டி பொறாமைகளால் உங்களுக்கு சில தடைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கவனம் தேவை. அதேபோல லாபஸ்தானாதிபதி உங்களை பார்த்து கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக எண்ணிய காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும். அதே நேரத்திலே சில தடைகள் இருந்தாலும் நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் வெற்றியை மட்டும் இலக்காக கொண்டு நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். இந்த வாரத்திலே அது நிச்சயமாக பலன் தரும். இந்த வாரத்திலே நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7. அதை பயன்படுத்துங்கள். வணக்கம். திங்கட்கிழமை காலை 5:02 முதல் வியாழன்கிழமை காலை 8:02 வரை துலாம் ராசிக்கு சந்திராசமம் இருக்கின்றது. அவர்கள் அந்த நேரத்திலே மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். விருச்சிக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் நீசபலம் அடைந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு குருச்சந்திர யோகத்தோடு அருக்கிரக பார்வை உங்களுக்கு ராசிக்கு விழுந்து கொண்டிருப்பதால் சென்ற இடங்களெல்லாம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த வாரம் விளங்கப் போகின்றது. இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு யோகமான நிலையிலே செல்லப் போகின்றது. குறிப்பாக வியாழக்கிழமை வரை நீங்கள் என்ன ஒரு காரியங்களுக்காக நீங்கள் முயற்சிகள் எடுத்தாலும் அந்த காரியங்கள் அனைத்துமே ஜெயமாகத்தான் முடியும், தோல்வியிலே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிரக பார்வைகள் மூலியமாக உங்கள் ராசி இப்பொழுது மிகுந்த வெளிச்சத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. உச்சபலமடைந்த சந்திரன் குருவோடு இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பது என்பது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதே நேரத்திலே உங்கள் லாபஸ்தானத்திற்கு விரயஸ்தானாதிபதியாகிய சுக்கிரனை பார்ப்பது என்பது மிகுந்த ஒரு நன்மை தரக்கூடியது. எந்த விதத்திலும் நீங்கள் நஷ்டம் அடையாமல், நஷ்டம் அடைய வேண்டிய விஷயங்கள் கூட லாபமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதிக செலவுகள் மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த வாரத்திலே நீங்கள் பெறலாம். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மூலியமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிக யோகம் இப்பொழுது இந்த வாரத்திலே காணப்படுகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பான நேரம். அதே போல திருமணத்திற்காக காத்திருக்கின்ற விருச்சிக ராசியை சேர்ந்த சொந்தங்களுக்கு மிகுந்த யோகமான நேரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. புத்திரபாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த இளம் ஆண் பெண்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பது உறுதியாக காணப்படுகிறது. அதே போல தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுமே நல்ல வெற்றியடையும். அதே நேரத்திலே அதன் மூலியமாக வரக்கூடிய பணம் என்பது வீண் செலவாக மாறுவதற்காக வாய்ப்பாகவும் காணப்படுகிறது. அதனால் எந்த துறையில் இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முதலீடுகளிலே கொஞ்சம் கவனம் தேவை. அதிக முதலீடுகள் செய்து நீங்கள் ஏதேனும் வீண் செலவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக பலருக்கு அரசு துறை சார்ந்தவர்களுக்கு இடமாறுதல் இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது.
உங்களை விரும்பிய இடங்களுக்கு நீங்கள் செல்லலாம். இருந்தாலும் அதற்காகவும் நீங்கள் சிறிது செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கின்றது. குறிப்பாக காவல் பணியில் இருக்கின்ற ஒரு இராணுவத்தில் இருப்பவராக இருந்தாலும் சரி, அல்லது காவல்துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே காவல் பணி வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நேரங்கள் கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற முடியாத நிலை, அதே நேரத்தில் உழைப்பிற்கேற்ற மரியாதை கிடைக்காத நிலை. என்ன உழைத்தாலும் ஒரு நல்ல பேர் கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம்தான் உங்களுக்கு இப்பொழுது கண்டிப்பாக இருக்கும். அவையெல்லாம் காலப்போக்கில் சரியாகிவிடும். இப்பொழுதைக்கு நீங்கள் உங்கள் பணியை தவறாமல் தட்டாமல் செய்து வந்தால் அதுவே போதுமான ஒரு விஷயம். எதையும் பலனை எதிர்பார்க்க வேண்டாம். கடமை செய், பலனை எதிர்பார்க்காதே என்பதைப் போல இப்பொழுது நீங்கள் செய்கின்ற கடமைக்கு பலன் 1க்கு 2 மடங்காக உங்களுக்கு மீண்டும் வந்து சேரும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அதே போல இந்த குருபவனை அனுக்கிரக பார்வை என்பது அனைத்து ஆண் பெண்களுக்கும், விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். மனதில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அவை அனைத்துமே ஈடேற்றி தருவதற்கு அந்த சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. மனதுக்கு காரகன் சந்திரன், மகிழ்ச்சியை தரக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உச்சபலம் அடைந்து உங்களை பார்க்கின்ற பொழுது எண்ணியவை எல்லாம் ஈடேறி குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடந்து மனதை மகிழ்ச்சியடையக்கூடிய வகையிலே நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்பதிலே இந்த சந்திரன் உறுதியளிக்கின்றார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல உங்களது மனைவி அல்லது கணவன் மூலியமாக ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு நல்ல விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பண உதவிகள் கண்டிப்பாக அவர்கள் மூலியமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் மூலியமாகவோ தாயார் மூலியமாகவோ தொழிலுக்காக பண உதவிகளை நீங்கள் கேட்டு பெறலாம். மாணவர்களும் கல்வியிலே ஒரு நல்ல நிலையிலே மதிப்பை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தந்தை வழி உறவுகளும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து ஒரு லாபத்தை தரக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் கேட்டவையற்றையெல்லாம் செவி கொடுத்து கேட்டு கண்டிப்பாக உதவக்கூடியவர்களாக இந்த வாரத்தில் இருக்கின்றார்கள். குலதெய்வ வழிபாடு என்பது இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்து துறையை சார்ந்த தொழில் நிறுவனம் நடத்துபவர்கள் அல்லது தொழிலாளிகள், நீங்கள் கொஞ்சம் தொழில் சார்ந்து கொஞ்சம் கவனம் தேவை. சூரியன் உங்கள் தொழிற்சானாதிபதி 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தில் உச்சபலம் அடைந்து விரயஸ்தானத்தை பார்ப்பதால் உழைத்த அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் கைக்கு வந்தாலும் அது நிற்காமல் செலவாகக்கூடிய வாய்ப்பை இந்த வாரம் பெறுவதால் கவனம் தேவை. இந்த வாரத்திலே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2 பயன்படுத்துங்கள். வணக்கம். வியாழக்கிழமை காலை 8:02 முதல் சனிக்கிழமை பகல் 12:29 வரை உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திராசிரம நேரங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சபலம் அடைந்த சந்திரனோடு அமர்ந்திருக்கின்றார். மிகுந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அது. எதிர்பாராத வகையிலே உங்களுக்கு பண உதவிகள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய காணப்படுகின்றது. குறிப்பாக எங்கேனும் ஒரு இடத்திலே நீங்கள் பணத்தை கொடுத்துவிட்டு அந்த பணம் வாராமல் நிலுவையிலே இருந்து வந்தால், பல நாட்களாக நீங்கள் கேட்டும் கொடுக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இது போன்ற நேரங்களிலே கேட்கின்ற பொழுது அந்த பணம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும், குடும்பத்திற்கும் பயன்படும் என்ற வகையிலே இந்த பணம் அமையும். அதனால் குடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து, ஏதேனும் வழக்குகள் இருந்தால் கூட அதுவும் தீர்ந்து இந்த வாரத்திலே வியாழக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகி குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக திருமணம் ஆகாத ஒரு இளம் ஆண் பெண்களுக்கு ஒரு குடும்பம் அமைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுத்துக்கின்றன. அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் குடும்பம் என்பற வகையிலே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக அமைவதால், ஒரு இல்லறம் என்பது மிகுந்த சிறப்போடு விளங்க இருப்பதால், நீங்கள் கேட்ட இடங்களெல்லாம் உதவிகள் கிடைத்து அதன் மூலியமாக குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கண்டிப்பாக இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சுப நிகழ்ச்சிகளுக்காக, தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிக்குமே வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அனைத்து துறை சார்ந்தவர்களும் இது பொருந்தும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு
மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. கலைத்துறை என்றால் கலை சார்ந்த விஷயங்கள், ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள், உணவுத்துறை சார்ந்த விஷயங்கள், அதே போல நீங்கள் ஏதேனும் ஒரு வகையிலே வெளிநாடு சுற்றுலா சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் தலையிட்டிருந்தாலும் கூட மிகுந்த யோகமான வாரமாக, பணத்தை அள்ளித்தருகின்ற வாரமாக இது விளங்கப் போகின்றது. அனைவருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் விளங்கும். பயன்படுத்துங்கள். காரணம், 12ஆம் இடத்திற்கு சனிப்பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு சனிப்பார்வை விழுந்தாலே வெளிநாட்டிலே இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள் மிகுந்த யோகத்தோடு, ஒரு அதிர்ஷ்டத்தோடு, நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு வகையிலே அவர்கள் விளங்குவார்கள். அதே நேரத்திலே அவர்களுக்கு அங்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இருந்து வந்தால் அந்த பிரச்சனைகளும் தீர்ந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான ஒரு அற்புதமான நேரத்தை இந்த நேரம் தந்து கொண்டிருக்கின்றது. காரணம், உச்சபலம் பெற்ற சந்திரனோடு குரு பகவான் இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். சனி பகவானும் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். இது மிகுந்த யோகமான ஒரு நேரம் வெளிநாடு சார்ந்த நம் உறவுகளுக்கு என்பதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளிலே இறங்கலாம், புதிய தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் முன்னேறுவதற்கான பாதையை இப்பொழுது நீங்கள் முதல் படியாக வைத்து தொடங்கலாம். இது நல்ல ஒரு வாய்ப்பு. அதே போல உங்களது இல்லற துணை, ஏழுக்குடையவன் புதன் உச்சபலம் அடைந்த லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரனோடு இணைந்து தொழிற்சானத்தை பார்ப்பதால் மனைவி அல்லது கணவன் மூலியமாக தொழிலுக்காக நீங்கள் ஏதேனும் ஒரு உதவியை கோரினால் கண்டிப்பாக அவர்கள் செய்து தருவார்கள். யாரிடத்திலாவது பணத்தை புரட்டி உங்களுக்கு கொடுத்து தொழிலை நல்ல நிலையிலே உருவாக்குவதற்கு ஒரு உதவியாக நின்று, பக்கபலமாக நின்று வெற்றியடை செய்வார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதே போல் உங்களுக்கு பிள்ளைகளை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். 5 செவ்வாய் நிசபலம் அடைந்திருப்பது, 8ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது, அவருக்கு 8லே சனி அமர்ந்திருப்பது பிள்ளைகளுக்கு சில தொல்லைகளை தரும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். பொதுவாக பெண்கள், நீங்கள் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. பெண் வீடு என்று சொல்லக்கூடிய கடகம் செவ்வாய் நீசபலம் அடைந்த கிரகத்தினால் பாதிக்கப்பட்டு ராசிக்கு அந்த கடகத்திற்கு 8லே சனி அமர்ந்து ராகு அமர்ந்திருப்பது என்பது கொஞ்சம் தொல்லை தரக்கூடிய விஷயம். பெண்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். அதே போல லாபம் எந்த விதத்திலும் உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும். லாபம் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக தொழில் சார்ந்த எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கின்ற வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். அதிகமான தன வருவாய் கிடைத்து குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு இந்த வாரம் உதவும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்திலே இந்த வாரத்திலே தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 6. புதிய முயற்சிகள் தடையில்லாமல் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இவை அனைத்தும் உண்டு. வணக்கம். சனிக்கிழமை பகல் 12:29 முதல் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை என்பதை உணர்த்துகின்றேன். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மகர ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே காணப்படுகின்றார். மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்தவராக அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார். குருபகவானுடைய அனுக்கிரக பார்வையும் உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக குருவால் உங்கள் ராசி இப்பொழுது நடைமுறையிலே நல்ல நிலையிலே கொஞ்சம் கொண்டு செலுத்துவதற்கான வழிவாய்ப்பை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் அதிக வலிமையோடு, அதிக சக்தி வாய்ந்தவராக, நல்ல ஒரு நிலையிலேயே நல்ல மன தைரியத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் குறிப்பாக 2 வீடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒன்று உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடாகிய மேச ராசி, இன்னொன்று உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. மேசம், விருச்சிகம் இந்த 2 ராசிகளும் உங்கள் வாழ்க்கையிலே ரொம்பவும் முக்கியமான ராசி வீடுகள். அந்த ராசி வீடுகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய். அவரும் நல்ல நிலையிலேயே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள்
மிகுந்த தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு நீங்கள் உலா வர முடியும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கடக வீடும் மிகுந்த ஒரு உன்னதமான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வீடு. அந்த வீடும் உங்களுக்கு கெடாமல் நல்ல நிலையிலே இருந்தால், அந்த ராசி வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக உங்கள் பிறவி ஜாதகத்திலே இருந்தால் எப்பொழுதுமே நீங்கள் வெற்றியை பெறக்கூடியவராக கண்டிப்பாக இருப்பீர்கள். குறிப்பாக கோச்சாரத்தின் அடிப்படையிலே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த லாபஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் நீசபலம் அடைந்திருப்பது என்பது மிகுந்த வேதனையான ஒரு செயல். காரணம், நீங்கள் எண்ணிய அத்தனை காரியங்களுக்கும் வெற்றி என்பது ஒரு இலக்காகத்தான் இருக்கும். அந்த இலக்கை அடைவதற்கு தடையில்லாமல் நீங்கள் முன்னேறுவதற்கான வழியையும் வாய்ப்பையும் தரக்கூடியவர் செவ்வாய். அந்த லாபஸ்தானம் கெடக்கூடாது. அந்த லாபஸ்தான அதிபதியும் கெடக்கூடாது. லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைந்த நிலையிலே அவருக்கு 8லே சனி அமர்ந்திருப்பது என்பது வரக்கூடிய நன்மைகளை, விருச்சிகத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை தடை செய்வதாக நீங்களே அமைந்திருக்கின்றீர்கள் என்பது பொருள். செவ்வாய்க்கு 8லே சனி, உங்கள் ராசிநாதன் தான் செவ்வாய்க்கு 8லே அமர்ந்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக நீங்களே முயற்சியில் எடுத்து வெற்றி பெற செய்கின்ற நேரத்திலே அந்த வெற்றிக்கு தடையாகவும் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள் என்பதை உணர வேண்டும். அதே நேரத்தில் 4ஆம் வீடு என்பது தாய் வீடு. தாய்க்குரிய கிரகம் செவ்வாய், அவர் பலமிழந்திருப்பது என்பது சொந்த இடத்திலே நீங்கள் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையை தந்துவிடும். அதே போல வண்டி வாகனங்கள் என்ற வகையிலே மிகுந்த உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்துவிடும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களிலே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவையில்லாத வழக்குகள் சம்பந்தப்பட்ட சொத்துக்களை நீங்கள் விலைக்கு வாங்கி அதன் மூலியமாக பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையிலும் நீங்கள் ஆளாக்கப்பட்டு விடுவீர்கள். அதனால் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே செவ்வாய் பலமிழந்து உங்கள் ராசிக்கு ஒரு நன்மை செய்ய முடியாத நிலையில் இருந்து வந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு அடுத்து 4 வீடுகளிலே கிரகங்கள் ஆட்சியாகவும் உச்சபலம் அடைந்தும் மிகுந்த வலிமையோடு இந்த 4 ராசி வீடுகள் வியாழக்கிழமை வரை காணப்படுவதால், குறிப்பாக சந்திரன் வியாழக்கிழமை வரை உச்சபலம் அடைந்தே உங்களுக்கு 5ஆம் இடத்திலே குருவோடு இணைந்து காணப்படுவதால் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயமாக இந்த வாரம் மட்டும் உங்களுக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது. சுக்கிரன் உச்சம், சனி பகவான் ஆட்சி, சூரியன் உச்சம், சந்திரன் உச்சம். உச்சபலமடைந்த சந்திரன் வியாழக்கிழமை வரை குரு பகவானோடு இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். லாபஸ்தானம் விருச்சிக ராசி என்பது இப்பொழுது மிகுந்த ஒரு வலிமையுள்ளதாக மாறியிருக்கின்றது. அந்த இருளடைந்த வீட்டிலே ஒரு மிக பிரகாசமான வெளிச்சம் பட்டு அந்த வீடு பிரகாசமாகி இருப்பது என்பது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக கண்டிப்பாக மாறும். எண்ணிய காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் வெற்றியாக முடியும். ராசிநாதன் கெட்டாலும் ராசி வீடு பலமாகி இருப்பது என்பது நீங்கள் எண்ணிய அனைத்திற்குமே ஒரு சந்தோஷம் தரக்கூடியதாக, வருமானம் தரக்கூடியதாக, மன மகிழ்ச்சி தரக்கூடியதாக, நல்ல நிலையிலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாக அது விளங்குகின்றது. அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் வியாழக்கிழமை வரை அதிர்ஷ்டம் என்பது மிகுந்த ஒரு யோகமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்திலே தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத மன உளைச்சல்கள் கண்டிப்பாக செவ்வாய் நீசம் பட்ட செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு இருப்பது என்பது, ராசிநாதனுக்கும் இருப்பது என்பது உங்களுக்கு அது ஒரு மைனஸாக பார்க்கப்படுகிறது. அதனால் தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் மனதிற்குள் வைக்க வேண்டாம். வெளியில் இருந்து வருகின்ற பிரஷர்களை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடாது. அவை எப்படியும் வந்தேதான் தேரும். அதனால் அதை தடுக்கவும் முடியாது. அதற்காக நீங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால்
விரைவிலேயே அது சரியாக விடக்கூடியதாக மாறும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திலே ஏதேனும் சிறிய சிறிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. காரணம், நீசபலமடைந்த செவ்வாய் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் தேவையில்லாத பிரச்சனைகளும் குடும்பத்திற்கு கண்டிப்பாக வரும். அதே நேரத்திலே நீங்களும் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிரச்சனைகளை விலக்கி வாங்கி கொள்ளக்கூடாது. அதே போல சுக்கிரன் உச்சபலம் அடைந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார், தொழில் ஸ்தானாதிபதி. அதனால் உங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களிலிருந்து ஏதேனும் ஒரு நன்மையான சில தகவல்கள் வரலாம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலியமாக உங்களுக்கு நன்மையான ஒரு சில விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. உங்களது பிள்ளைகள் மூலியமாக நல்ல ஒரு செய்திகள், நல்ல சந்தோஷமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் பிள்ளைகள் விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்திலே தாய் வழி உறவுகள் மூலியமாக ஏதேனும் ஒரு வகையிலே செலவுகள் வருவதற்கான வாய்ப்பும் காணப்படுவதால் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் வழி உறவுகளிடத்திலிருந்து எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தந்தை வழி உறவுகள் மூலியமாக உங்களுக்கு உதவக்கூடிய வகையிலே, ஆறுதல் தரக்கூடிய வகையிலே நல்லதாக நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே இந்த வாரத்திலே வெற்றி என்பது உறுதியாக காணப்படுகின்றது. உங்கள் தொழிற்சானாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் அடைந்த நிலையிலே உங்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருப்பது என்பது எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நிச்சயம் வெற்றிதான். அதே நேரத்திலே கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, சங்கீதத்தை தொழிலாக வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமான நேரம் இது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும் இது யோகமான நேரம். கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயத்துறை சார்ந்தவர்கள் என்று கணக்கில் அடங்காத வகையிலே தொழில் நிறுவனம் நடத்துபவர்கள், தொழில் சார்ந்து உழைப்பாளிகளாக இருப்பவர்கள் அனைவருக்குமே வருமானத்தை நீங்கள் இரட்டிப்பாக பெறுவதற்கான அருமையான வாய்ப்புள்ளதாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல நிலையிலே உங்களுக்கான ஒரு தீர்ப்பாக மாறி மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயம் அமையும். தெய்வத்தின் அருளால் இது நடக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 8 பயன்படுத்துங்கள். வணக்கம். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் ஒரு ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே குருவினுடைய நட்சத்திர காலில் அமர்ந்திருப்பது என்பது மிகுந்த ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. காரணம், குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 தனஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதி. இவை இரண்டுக்கும் அதிகாரியாக விளங்கக்கூடிய குருவினுடைய நட்சத்திர காலிலே உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருப்பது என்பது மிகுந்த ஒரு யோகம் தரும் விஷயமானாலும், நீங்கள் எப்படிப்பட்டவராக இப்பொழுது இருக்கின்றீர்கள் என்றால், தூய்மையானவராக, மனதிலே களங்கம் இல்லாதவராக, அடுத்தவர்களுக்கு எந்த வகையிலும் கெடுதல் நடந்துவிடக்கூடாது என்பதிலே முன்னெச்சரிக்கை உள்ளவராக, பிறருடைய சொத்துக்கோ பணத்திற்கோ ஆசைப்படாதவராக, பிறருக்கு நல்ல ஒரு சிந்தனையை தரக்கூடியவராக, பிறருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றக்கூடியவராக இப்பொழுது நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. அதே நேரத்தில் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற ராகு, அவரும் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருப்பதால் இந்த சனியும் ராகுவும் பாவகிரகங்களாயிருந்தாலும் சுபகிரகத்தினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருப்பது என்பது எந்த வகையிலும் தவறு செய்ய முடியாத அளவிற்கு கட்டுப்பாடுகளோடு அமைக்கப்பட்டுவிடும் என்பதால் இந்த வாரத்திலே நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது நல்ல காரியமாகத்தான் இருக்கும், கெட்ட காரியமாக இருக்காது. அதனால் பலர் பயனடைவார்கள், உங்களை வாழ்த்துவார்கள் என்ற நிலையிலே இந்த வாரம் துவங்குகின்றது. அதே போல இந்த வாரம் வியாழக்கிழமை வரை உங்கள் ராசியிலிருந்து 4 ராசிகள் மிகுந்த பலத்தோடு காணப்படுகின்றன. உங்கள் ராசியிலே சனி மிகுந்த பலத்தோடு ஆட்சியோடு இருக்கின்றார். 2ஆம் இடத்திலே உச்சபலமடைந்து சுக்கிரன் காணப்படுகின்றார். 3ஆம் இடத்திலே சூரியன் உச்சபலமடைந்து காணப்படுகின்றார். 4ஆம் இடத்திலே சந்திரன் உச்சபலமடைந்து குருவோடு இணைந்து காணப்படுகின்றார். அதனால் நிச்சயமாக இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டத்திற்கு பஞ்சமில்லாத வாரமாக, உங்கள் வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு வகையிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய, அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு வாரமாக விளங்கப் போகின்றது. குடும்பத்திலே சுப நிகழ்ச்சியில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால், திருமணத்திற்கு காத்திருந்தால், திருமண யோகம் உங்களது பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமணமான பிள்ளைகளாக இருந்தால், புத்திர பாக்கியத்திற்கு ஏங்கி இருந்தால் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைத்து உங்கள் பிள்ளைகளை சந்தோஷமாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதே போல தனவரவு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் வந்து கொண்டிருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே நிறைய பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே காணப்படுகிறது. அதே நேரத்திலே 3ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடமான எதிரிஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக சில பிரச்சனைகளும் அதே நேரத்தில் செலவுகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. நீங்கள் என்ன செய்தாலும் அவர்களிடத்தில் நல்ல பேர் வாங்க முடியாது. அதனால் அவர்களிடத்தில் எச்சரிக்கையாக பேச வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். மூத்த சகோதர சகோதரி மூலியமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தாய் வழி உறவுகள் மற்றும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். குலதெய்வம் உங்களுக்கு அருள்பாலித்து காத்து கொண்டிருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் அனைத்துமே வெற்றியாக முடியும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இது யோகமான நேரம். மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும் இது யோகமான நேரம். குறிப்பாக நீதித்துறை சார்ந்தவர்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய வாரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த வாரத்திலே பல வழக்குகள் நல்ல தீர்ப்பு பெற்று உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதிலே மாற்றமில்லை. அதே போல காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற உயர் அதிகாரிகள் கொஞ்சம் கவனம் தேவை. கெட்ட பேர் வாங்குவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. அதே போல எந்த துறையிலே நீங்கள் காவல் பணியிலே இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கின்ற இடத்திலே அவப்பெயர் வாங்காமல் காத்து கொள்வது உங்களது கடமை. அதனால் இந்த வாரம் ஒரு சிலருக்கு தவிர மற்ற அனைத்து துறை சார்ந்த நிறுவனம் நடத்துபவர்கள், தொழிலாளிகள் என்ற வகையிலே யோகமானதாகத்தான் காணப்படுகின்றது. வெளிநாட்டிலே வாழ்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு இது ஒரு யோகமான காலம்தான். குறிப்பாக 12ஆம் இடத்திற்கு குரு பார்வை விழுவதால் நீங்கள் அனைவருமே ஆசீர்வதிக்கப்படுகின்றீர்கள். நிச்சயமாக நினைத்ததை சாதிக்கக்கூடியவராக நீங்கள் விளங்கப் போகின்றீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. உங்களது இல்லற துணை உங்களுக்கு மிகுந்த பக்கபலமாக இருப்பார்கள். கணவன் அல்லது மனைவி மூலியமாக ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக, தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் அவர்கள் இருக்கின்ற வியாதி மற்றும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து அவர்கள் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அது உங்கள் குடும்பத்திற்கு மிகுந்த நன்மையை தரக்கூடியதாக விளங்குகின்றது. உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை ஆரோக்கியமானவர்களாக, உங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இந்த வாரத்தில் விளங்குவதால் இந்த வாரம் முழுவதுமே இந்த கும்பராசிக்காரர் யோகம் என்பதை மறக்க வேண்டாம். இருப்பினும் உங்களது மனதுக்குள்ளே ஒரு அச்ச உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். உங்களது ஏதேனும் ஒரு வகையில் பயம் உங்களை தொற்றிக்கொண்டே இருக்கும். நம்மால் முடியுமோ முடியாதோ என்ற ஒரு கவலை உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். காரணம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அதிக பலத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் என்பவர் நீசபலம் அடைந்து விரயஸ்தானத்தை பார்ப்பதால் மனதளவிலே உங்களுக்கு பாதிப்புகளை தரும். அது கடக வீடு என்பதால், கடகம் என்பது சந்திரனுடைய வீடு என்பதால், சந்திரன் என்பவர் மனதிற்கு காரகன் என்பதால் மனதிலே உங்களுக்கு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த குழப்பம் ஒரு புறம் இருந்தாலும் நீங்கள் எண்ணியவை யாவும் ஈடேறி வெற்றிப்படியைத்தான் நீங்கள் தொடுவீர்கள் என்பதிலே மாற்றமில்லை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது இந்த கும்பராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7 பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். வணக்கம். மீனராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி நிலைகளை நாம் காண இருக்கின்றோம். மீனராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் உச்சபலம் அடைந்த சந்திரனோடு இணைந்து வியாழக்கிழமை வரை சஞ்சாரம் செய்வது என்பது உங்களுக்கு அதிக யோகத்தையும் மனதிலே மகிழ்ச்சியையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடியதாக காணப்படுவதால் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள். குறிப்பாக தொழில் சார்ந்து நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் நிறைய தன வருவாயோடு, நிறைய பண வருவாயோடு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக விளங்கும். ஏற்கனவே சுக்கிரன் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார், புதனும் இருக்கின்றார். இருவருமே கலைகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர்கள். பல வகையிலே உங்களது மனதை மகிழ்ச்சியாக வைத்து கலை சார்ந்த விஷயங்களிலே ஒரு ஈடுபாடை கொடுத்து, சங்கீதத்திலே ஒரு நாட்டத்தை கொடுத்து, நாட்டியங்கள் போன்ற நாடகங்கள் போன்ற திரைப்படங்கள் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களிலே உங்களது மனதை கொண்டு செலுத்தி மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய வகையிலே இந்த வாரத்திலே விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்திலே சுப நிகழ்ச்சியில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் 6க்குடையவன் சூரியன்
2ஆம் இடத்திலே உச்சபலம் அடைந்திருப்பது என்பது தேவையில்லாத சில பிரச்சனைகளும் குடும்பத்திலே உருவாக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. குடும்பம் சார்ந்து உங்களுக்கு சில நேரங்களில் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு சுப செலவுகளாகவும் இருக்கலாம், அதே நேரத்திலே தேவையில்லாத மருத்துவ செலவுகளாகவும் அது அமையலாம். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. காரணம், உங்கள் ராசிக்கு 9 குடையவன் செவ்வாய் பெண்களுக்கு புத்திரர்கள் மூலியமாக செலவுகள் வருவதற்கான வாய்ப்பையும் தருகிறது. அதே நேரத்திலே அவர்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கவனம் தேவை. அதே போல ஆண்களுக்கு புத்திரஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் அதிக பலத்தோடு இந்த வாரம் முழுவதும் காணப்படுவதால் உங்களது பிள்ளைகள் மூலியமாக நல்ல ஒரு செய்திகளை நீங்கள் பெறலாம். அவர்கள் மூலியமாக தன வருவாயும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல இந்த வாரத்திலே அனைத்து துறையை சார்ந்த நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள், கடின உழைப்பாளிகள் மற்றும் கூலி வேலை செய்பவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் தொழில் சார்ந்து நிறைய லாபத்தை நீங்கள் அடையப் போகின்றீர்கள். காரணம், உங்கள் தொழிற்சானாதிபதி குரு பகவான் உச்சபலம் அடைந்த சந்திரனோடு இணைந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்குமே பணம் கண்டிப்பாக கிடைக்கும். அது நிச்சயமாக குடும்பத்திற்கு உதவும். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதே போல சிலருக்கு தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாக காணப்படும். வெளியூர்களுக்கு நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கின்றது. சிலர் மீனராசியை சேர்ந்த நமது சொந்தங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் இது ஒரு யோகமான நேரம். அதே போல திருமணத்திற்காக காத்திருக்கின்ற மீனராசியை சேர்ந்த நம் உறவுகளுக்கு இது திருமணம் நடத்தக்கூடிய அற்புதமான நேரம். தடையில்லாமல் திருமணங்கள் நடந்து ஈடேறி குடும்பத்திலே மகிழ்ச்சியை தரும். புத்திர பாக்கியம் கிடைத்து திருமணம் ஆனவர்கள் புத்திர சுகத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு வளம் வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இப்பொழுது பெற்றிருக்கின்றார்கள். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் என்பது கொஞ்சம் கவலைக்கிடமாக இருப்பதால் தந்தை வழி உறவுகளாக இருந்தாலும் அதாவது பெரியப்பா, சித்தப்பாமார்கள் மற்றும் அப்பா, இவர்களுக்கு இப்பொழுது கிரக நிலவரம் சரியில்லை. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது. கடன் வாங்கி ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அது வீண் விரயமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருப்பதால் கவனம் தேவை. தேவையில்லாமல் கடனை வாங்கி வீட்டில் வைக்காதீர்கள். அது வீண் பணமாக வெளியே போய்விடும். கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. உடல் ஆரோக்கியத்திலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் சிறப்பானதாக இருக்கின்றது. பயன்படுத்தி அனைத்து துறையை சார்ந்தவர்களும் ஆண்களும் பெண்களும் வெற்றியை பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். உங்களுக்கு இந்த வாரத்திலே ராசி எண் 4ஆம் எண் பயன்படுத்துங்கள். வணக்கம்.